ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்ணா சச்சிபத்ரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொரியன் சீஸ் பன் தான் வீட்டிலே பண்ணலான்னு பார்க்குறோம். வீட்டில் எல்லாம் சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கடையில் வாங்கின பன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு, 10 பல் பாதாம் இதை வந்து நல்லா அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இது கூடவே வந்து 10 பல் பூண்டு இதையும் வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ நைஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு டேஸ்ட்டுக்காக. பாருங்கள், கார்லிக் இதில் பாருங்கள், கார்லிக் வந்து 1-2 அரைஞ்சிருக்கும். அப்போ தான் அதுக்குள்ளே ஃபில் ஆகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கார்லிக்கை கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூடவே பட்டர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போ இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னை வந்து 6 கட் பண்ணிக்கலாம். அப்படி லைட்டாக அப்படி கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அந்த ஸ்ப்ரெட்டை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பன்னுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா க்ரீமையுமே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பன்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இங்கே கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து எள்ளு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல, ஒரு டெக்கரேஷனாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும். நல்லெண்ணெய் நம்ம டெய்லி சாப்பிட்ணும். குழந்தைங்க எங்கே எள்ளு சட்னி இந்த மாதிரி கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. அதனால் டேரெக்டாக கொஞ்சம் எள்ளு இதில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கணும். டயட் பண்ணுறவங்க இது சாப்பிட முடியாது. பட் வந்து நம்ம ஹெல்தி வெர்ஷனாக பண்ணுறதுக்காக, குழந்தைங்களுக்குங்கிறதுக்காக நான் வந்து கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக சீஸ் வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க, வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணால் ஒரு நாளைக்கு ஆசைக்கு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இந்த ஆசைக்கு சாப்பிடும்போது இந்த மாதிரி சீஸ் வச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம டயட்டில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் டோஸ்ட் மோடில் வச்சு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவனோட ட்ரேயில் நம்ம வச்சுட்டு அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே வச்சு பேக் பண்ணிக்கலாம் 5 மினிட்ஸ்க்கு. இப்போ ஓவனில் வைக்க போகிறோம். இது தோசைகள்லையும் வச்சு பேக் பண்ணி காமிக்கிறேன். அதோட வீடியோவும் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதை சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு பெரிய தட்டு, அந்த சீஸை வந்து பிரேக் பண்ணாத அளவுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்து பேக்கிங் டைம் கொடுத்துடலாம். டோஸ்ட் பண்ணுறோம். நம்மளோட சீஸ் பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்லிக் சீஸ் பன் ஒரு லைட்டாக ஆறணுன்னு நம்ம சாப்பிட்லாம். நல்லா பேக் ஆகுது. இப்போது நம்மளோட கொரியன் சீஸ் பன், கார்லிக் சீஸ் பன் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செய்கிற ரெசிபீஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த ரெசிபி அப்லோட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பொண்ணு இப்போ டேஸ்ட் பண்ணுறா.
நல்லா